விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காணை தெற்கு ஒன்றிய செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் காணையில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் திமுக தெற்கு மாவட்ட பொருளாளர் டாக்டர் கௌதம சிகாமணி, விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் குணவழகன், தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார், விக்கிரவாண்டி தொகுதி செயலாளர் காணை வளவன், ஒன்றிய செயலாளர்கள் அறிவன், ஆசை தம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இன்றைக்கு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அமைத்திருக்கின்ற இந்த கொள்கை கூட்டணி 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டப்பேரவை தேர்தல், அதற்கு பிறகு வந்த உள்ளாட்சி தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்று தொடர் வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கிற மகத்தான அடியாக இன்றைக்கு இருக்கிறது. 40க்கு 40 இடங்களையும் வெற்றி பெற்று ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்திய ஒரு வரலாற்று நாயகராக நம்முடைய முதலமைச்சர் இந்திய அரசியலிலே எழுச்சி பெற்றிருக்கின்றார். அந்த சாதனைக்கு பிறகு சந்திக்கிற முதல் இடைத்தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு எல்லோருடைய கவனத்தையும் இது ஈர்த்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கு இது முன்னறிவிப்பாக இருக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலில் நம்முடைய அன்புக்குரிய அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுகின்ற காரணத்தினாலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துவிடப் போவதில்லை. இதிலே எந்தவித அரசியல் மாற்றமும் நிகழ்ந்துவிடப் போவதில்லை. ஆனால் இந்த வெற்றி என்பது 2026ஆம் ஆண்டிலே நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையில் அந்த கூட்டணி பெறப்போகிற வெற்றிக்கு இது கட்டியம் கூறுகிற வெற்றி என்பதனால் இந்த வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாதுமலை புதூர் நாடு அடுத்த சின்னவட்டனூர் பகுதியைச் சேர்ந்தவர் வேந்தியன். இந்நிலையில் வேந்தியனின் வேன் ஓட்டுநர் வேலு என்பவர் தனது நண்பர் காளிமுத்துவுடன் தான் திருப்பத்தூரில் உள்ளதாகவும் பாதி வழியில் வந்து வாகனத்தை வாங்கிக் கொள்வதாகவும் கூறி பெரும்புள்ளி, சின்னவட்டானூர், கல்லாவூர் ஆகிய பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோரை திருப்பத்தூருக்கு பிக்கப் வேன் மூலம் அழைத்து வர கூறியுள்ளார். இதனையடுத்து ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் காளிமுத்து வாகனத்தை எடுத்து சென்றுள்ளார். அப்போது திருப்பத்தூர் பெரிய ஏரி பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர்களை அக்கம்பக்கத்தினர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் விபத்தை அறிந்த மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். இச்சம்பவம் தொடர்பாக காளிமுத்துவை பிடித்து திருப்பத்தூர் கிராமிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி முகாமில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஜமாபந்தி அலுவலராக கலந்து கொண்டு மனுக்களை பெற்றார். அப்போது மனுதாரர் ஒருவர் தங்களது பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி மனு அளித்தார். அம்மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உடனடியாக ஆக்கிரமிப்பினை அகற்ற உத்தரவிட்டார். மேலும் மாவட்டம் முழுவதும் உள்ள ஆக்கிரமிப்புகள் குறித்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆக்கிரமிப்பு குறித்து தகவல் அளிக்காமலும் நடவடிக்கை எடுக்காமலும் இருக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றாக உள்ள கூக்கால் கிராமம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் கூக்கால் கிராமத்திற்கு உட்பட்ட கீழான வயல், மஞ்சம்பட்டி பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புலி ஒன்று கழுத்தில் கயிறுடனும் காயங்களுடனும் சுற்றித் திரிந்ததாக புகைப்படம் கிடைத்தது. அதன் பேரில் ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் அப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு எச்சரிக்கை விடுத்ததுடன் கூண்டுகள் வைத்தும் கண்காணிப்பு கேமரா வைத்தும் புலியின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் கூண்டுக்குள் சிக்கிய புலிக்கு வனத்துறையினர் மருத்துவர் மூலம் சிகிச்சை அளித்தனர். பின்னர் சிகிச்சை முடிந்ததைத் தொடர்ந்து மீண்டும் ஆனைமலை புலிகள் வனப்பகுதிக்கு உட்பட்ட வனப்பகுதிக்கு சென்று புலியை விட்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வருவாய் தீர்வாயம் 1433 பசலி ஜமாபந்தி கடந்த 12ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் திருக்கழுக்குன்றம் குறுவட்டத்தில் அடங்கிய விளாகம், வள்ளிபுரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பட்டா பெறுதல், பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட மனுக்களை வட்டாட்சியரிடம் வழங்கினர். இதனையடுத்து மனுக்களை பெற்றுக் கொண்ட வட்டாட்சியர் உடனடி தீர்வாக விளாகம் பகுதியைச் சேர்ந்த 3 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா, 2 பேருக்கு ஆதரவற்ற விதவை சான்று, ஒருவருக்கு இருப்பிட சான்று வழங்கினார். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா வேண்டி பல்வேறு மனுக்களை அளித்தும் தீர்வு காணப்படாத நிலையில் இன்று மனுக்கள் பெற்று ஒரே நாட்களில் பட்டா கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி அளிக்கப்பட்டதாக பயனாளிகள் கூறியுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட 21வது வார்டு பகுதியான கெண்டையூர் பகுதியில் நேற்று பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிதண்ணீரில் எலும்புகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் வெளியேறியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் நகராட்சி தலைவர் மெஹரி பர்வீன் மற்றும் நகராட்சி ஆணையர் அமுதா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் ஆய்வு செய்தனர். மேலும் சுத்தப்படுத்தப்பட்ட பின் விநியோகம் செய்யப்பட்ட தண்ணீரை நகராட்சி தலைவர் மெஹரி பர்வீன் குடித்து பார்த்து ஆய்வு செய்தார். குடிநீரில் எலும்புகள் வந்த விவகாரத்தில் குரங்கின் எலும்புகளாக இருக்கக்கூடும் என பொதுமக்கள் தரப்பில் கூறப்பட்டு வரும் நிலையில் அது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக நகராட்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கடைசியா ஒரு ரெண்டு வாரமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவா, அதாவது இந்த எங்களுக்கு தண்ணி வர சப்ளை மணிநகர்லேருந்து வருது. இப்போ ஒவ்வொரு ஏரியாவாக ஏதோ ஒரு டெப்ரிஸ் பார்க்குறாங்க, முடி அந்த மாதிரி. மெயினாக இது எங்கள் ஏரியா கீழ்கை அப்படிங்கிறங்காட்டி கடைசி, இதுக்கப்புறம் இந்த ஏரியாவும் இல்லாதங்காட்டி எல்லா கழிவுகளும், அதாவது வந்த கழிவுகள் எல்லாம் அது எந்த மிருகத்தோட கழிவுன்னு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. இந்த கழிவெல்லாம் ஒரு இடத்துல செட்டில் ஆகிருக்கு. இங்கே இது செத்துப்போன மிருகம், எந்த மிருகம்னு தெரியாது. ஆனால் இங்கே கடைசியாக செட்டில் ஆகிருக்கு. அப்போ நாங்கள் லாஸ்ட் வீக் நகராட்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அவங்க பார்த்தாங்க. வார்டு கவுன்சிலருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். நகராட்சியிலேருந்து பார்த்தாங்க. சனிக்கிழமை அதை நோண்டினாங்க. ஞாயிற்றுக்கிழமை நேற்று தான் பிரேக் பண்ணாங்க. அப்போ தான் ரொம்ப பெரிய கழிவெல்லாம் பார்த்தோம். தோல், எலும்புகள் எல்லாம் பெரிய மிருகம் மாதிரி தான் இருக்குது, சின்ன மிருகம் மாதிரி தெரியல. சென்னை எல்லையம்மன் கோவில் தெரு திருவொற்றியூர் பகுதியில் வசித்து வருபவர் இளைஞர் கவின் சித்தார்த். இவர் தனது நண்பர்களோடு தண்டையார்பேட்டை வஉசி நகர் பகுதியில் அமைந்துள்ள நீச்சல் குளத்திற்கு சென்றுள்ளார். பின்னர் அங்கிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய வஉசி நகர் ரயில்வே கேட்டுக்கு சென்று கூட்ஸ் ரயில் பெட்ரோல் டேங்க் ஏணியின் மீது ஏறி நண்பர்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்தபோது மின்சார கம்பி உரசியதில் தூக்கி வீசப்பட்ட சித்தார்த் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் ரயில்வே போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள பெருமுகை கிராமத்தின் அருகே உள்ள வனப்பகுதியில் சஞ்சீவராயன் குளம் அமைந்துள்ளது. இந்த குளத்தின் அருகே உள்ள விவசாயிகள் தங்களின் பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றியை கட்டுப்படுத்துவதற்காக தோட்டத்தை சுற்றிலும் மின்சார வேலியினை அமைத்துள்ளனர். இந்நிலையில் இதே பகுதியைச் சேர்ந்த மங்களன் என்பவரின் தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்கிய நிலையில் யானை ஒன்று உயிரிழந்து கிடந்ததை கண்ட கிராம மக்கள் சிலர் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானை இறந்தது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள கீழநாலு மூலைக்கிணறு பகுதியில் பறந்து கொண்டிருந்த காகங்கள் திடீரென கொத்து கொத்தாக கீழே விழுந்துள்ளது. ஒரே நேரத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட காகங்கள் கீழே விழுந்து உயிருக்கு போராடியது. இதனை பார்த்த அப்பகுதி இளைஞர்கள் உயிருக்கு போராடிய காகங்களை மீட்டு தண்ணீர் கொடுத்து காப்பாற்ற முயற்சி செய்தனர். இருப்பினும் காகங்கள் உயிரிழந்ததால் அதிர்ச்சியடைந்த இளைஞர்கள் உயிரிழந்த காகங்களை பாடை கட்டி ஏற்றி பாலூற்றி நல்லடக்கம் செய்து அஞ்சலி செலுத்தினர். இளைஞர்கள் இந்த மனிதநேய செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காகங்கள் இப்பகுதியில் கொத்து கொத்தாக இறந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வால்கரடு பகுதியில் தனியார் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் மஞ்சினி, நடுவலூர், வலையமாதேவி உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புற பகுதியிலிருந்தும் பேருந்து மற்றும் வேன்கள் மூலம் பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு அழைத்து வரப்படுகின்றனர். இந்நிலையில் 40க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளை ஏற்றிக் கொண்டு வந்த பள்ளி பேருந்தானது வலையமாதேவி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 11 பள்ளி குழந்தைகள் பலத்த காயமடைந்தனர். பின்னர் அவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆத்தூர் ஊரக போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சேலத்திலிருந்து சிதம்பரம் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது கடலூர் மாவட்டம் புவனகிரியில் விதிகளை மீறி கடைவீதி வழியாக வந்த அரசு பேருந்து வெள்ளாற்று பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த காவலர்களின் நிழற்குடையில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பள்ளிக்கு செல்ல பேருந்திற்காக காத்திருந்த கீழ்மணக்குடியைச் சேர்ந்த அன்பு பாரதி, ஆர்த்தி என்ற பள்ளி மாணவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து இருவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு புவனகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் வாகனங்கள் விதிமுறைகளை மீறி கடைவீதி வழியாக வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு விபத்துகளும் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள மருதேரி கிராமத்தில் தென்பெண்ணை ஆறு செல்கிறது. இந்த தென்பெண்ணை ஆற்றில் சுமார் 10க்கும் மேற்பட்ட உரைக்கிணறுகள் அமைக்கப்பட்டு சுற்றுவட்டாரங்களில் உள்ள கிராமங்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் அகரம் கிராமத்திற்கு செல்லும் குடிநீர் உரைக்கிணற்றில் கடந்த 1 மாத காலமாக குழாய் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் இல்லாமல் கிராம மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அதிகாரிகளிடம் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் உரைக்கிணற்றில் உடைப்பு ஏற்பட்ட குடிநீர் குழாயை சீரமைத்து குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அடுத்த பனையூரை சேர்ந்தவர்கள் ரவி மணமேகலை தம்பதியினர். இந்நிலையில் ரவியின் நண்பரான திருப்பத்தூரை சேர்ந்த மணிகண்டன் என்பவருக்கும் மணிமேகலைக்கும் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த ரவி மணிகண்டனை கண்டித்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் மற்றும் அவரது சகோதரன் கோபி ஆகிய இருவரும் ரவியை கட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனையடுத்து அருகிலிருந்தவர்கள் ரவியை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஒரகடம் போலீசார் ரவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ரவியை கொலை செய்த மணிகண்டன் மற்றும் கோபி ஆகியோரை தேடி வந்த நிலையில் கோபியை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள மணிகண்டனை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நடைபெற்றது. இதில் சங்ககிரி கோட்டாட்சியரும் ஜமாபந்தி அலுவலருமான லோகநாயகி ஆகியோர் பொதுமக்களிடமிருந்து முதியோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல் உள்ளிட்ட மனுக்களை பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்க அனுப்பி வைத்தனர். இந்த ஜமாபந்தியில் சங்ககிரி வட்டாட்சியர் அறிவுடை நம்பி, வட்ட வழங்கல் அலுவலர் அமுதா, தேவூர் வருவாய் ஆய்வாளர் கலைச்செல்வி, அரசு அலுவலக அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். சென்னை திருவொற்றியூர் தியாகராயபுரம் பகுதியைச் சேர்ந்த அப்துல் மஜீதின் மகன் அப்துல் சாதிக். இவர் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது இருசக்கர வாகனத்தில் நண்பனை அழைத்து சென்றபோது விபத்து ஏற்பட்டு கோமா நிலையில் சிகிச்சை பெற்று கடந்த 6 மாதத்திற்கு முன்பு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பினார். இந்நிலையில் தற்போது கல்லூரி செல்வதற்காக பெற்றோரிடம் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை வாங்கி தருமாறு வற்புறுத்தியுள்ளார். இதனால் பெற்றோர்கள் மகனின் விருப்பத்திற்காக இருசக்கர வாகனத்தை கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வாங்கி கொடுத்துள்ளனர். இந்நிலையில் எண்ணூர் விரைவு சாலையில் உள்ள பெட்ரோல் நிலையத்தின் விளம்பர கம்பத்தில் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மோதியதில் சம்பவ இடத்திலேயே அப்துல் சாதிக் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருவொற்றியூர் போக்குவரத்து போலீசார் அப்துல் சாதிக்கின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுதந்திர விடுதலை போராட்ட வீரர் கக்கன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் ராஜாமுத்தையா மன்றம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்த்திகேயன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 1433 பசலிக்கான வருவாய் தீர்வாய கணக்கு சரிபார்த்து ஜமாபந்தி நடைபெற்றது. இதில் வருவாய் கணக்குகள் சரிபார்க்கப்பட்டு பட்டா நகல்கள் பெறுவது மற்றும் பட்டா பெயர் மாற்றம் ஆகியவை வருவாய்த்துறை அலுவலர் கற்பகம் தலைமையில் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அடுத்த சேகாண்டஅள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் தம்பி கவுண்டர். இவருக்கு 2 மனைவிகள் இருந்த நிலையில் முதல் மனைவிக்கு ராஜசேகர் என்ற ஒரு மகனும், 2ஆம் மனைவிக்கு மாதையன், மாது என்ற 2 மகன்களும் உள்ளனர். இந்நிலையில் இவர் தனக்கு சொந்தமான 6.6 ஏக்கர் விவசாய நிலத்தை சரிபாதியாக பிரித்து மகன்களுக்கு உயில் எழுதியுள்ளார். இதனையடுத்து மாதையன், மாது குடும்பத்தினர் விவசாய நிலம் அருகே வீடு கட்டி குடும்பத்துடன் தங்கிக் கொண்டு விவசாயம் செய்து வந்துள்ளனர்.
இந்நிலையில் இவர்களின் நிலத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் முதல் மனைவியின் மகன் ராஜசேகர் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டதோடு மாதையன் மாது வீட்டை அடித்து நொறுக்கி வீட்டிலிருந்த சிலிண்டர், கட்டில் உள்ளிட்ட வீட்டிற்கு தேவையான உபயோகப் பொருட்களை கிணற்றில் வீசி எறிந்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாது குடும்பத்தார் கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுதந்திர விடுதலை போராட்ட வீரர் கக்கன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டி கிராமத்தில் உள்ள மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.